வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டால் தேங்காய் பால் சாதம், இதோட காலிஃப்ளவர் மிளகு வறுவலும், இதோட சால்னா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த சால்னாவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டைலில் எப்படி பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தேங்காய் பால் சாதத்துக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு பார்த்தலாமா? பாஸ்மதி ரைஸ் 250 கிராம், தேங்காய் 4லேருந்து 5 பத்தை, மீடியம் சைஸ் வெங்காயம் 3 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 2 நம்பர், பச்சை மிளகாய் 3லேருந்து 4 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், முழுகரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி கார்னிஷுக்கு தேவையான அளவு, உப்பு டு டேஸ்ட், ஆயில் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த தேங்காய் பால் சாதம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா, ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுக்க போகிறோம். அதனால் நான் சொன்ன குவான்டிட்டி தேங்காவை ரஃபாக கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறேங்க. வாஷ் பண்ணி முடித்த பிறகு கரெக்டாக 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தேங்காவை நல்லா அரைச்சிருங்க. அரைச்சி முடித்த பிறகு அந்த பாலை நல்லா எடுத்துடுறோம். இதுதான் ரேஷு. ஏங்கிட்டனா அந்த அரிசிக்கு 1க்கு 1.25 தண்ணி ஊற்றுவோம். அதனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம தேங்காய் பாலை எடுத்துடுறோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த அரைச்ச தேங்காவை நல்லா ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு பால் தனியாக எடுத்துகிறோம், திருப்பி தனியாக எடுத்து அவுட் பண்ணுறேங்க. இதுக்கு பிறகு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறோம். அதாவது தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு. இந்த ரெசிபி 2 விதமாக பண்ணலாம். அதாவது வெங்காயம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு அரிசியை போட்டு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மெத்தட்லையும் பண்ணலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த எண்ணெய் சூடான உடனே பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் போட்டிருக்கோம். கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வர டைமில் சோம்பு போடுங்க. சோம்பு போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். பர்டிகுலராக வெங்காயம் நான் எந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் கேட்டால், நீங்கள் வீட்டில் தயிர் பச்சரிக்கை கட் பண்ணி பார்த்தீங்களா, அதாவது 1/2 கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி போடுங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாய் போடலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் இன்னும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இப்போது இந்த வெங்காயம் வதங்குற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 30 to 40% அளவுக்கு வதங்கினா மட்டுமே போதும். அதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். தக்காளி அதே டைமில் 1/4 இல்லை 1/6 கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன் கேட்டிங்கன்னா, இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் முடித்து வரும்போது அந்த தக்காளி அப்படியே முழுசாக இருந்தால் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால தான் தக்காளி அப்படியே போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இந்த இடத்துல போடுறோம். இந்த அரிசியை இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச இந்த பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஸ்டெயின் பண்ணி இதில் போட ஆரம்பிச்சிருக்கோம். அந்த தாளிப்போட போட்டு 2 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல அந்த தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். 3/4 கிளாஸ் அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பால். அதுக்கு பிறகு 1/2 டம்ளர் தண்ணி. மொத்தம் 1 கப் அரிசிக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இதுதான் ரேஷு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 3/4 கிளாஸ் தேங்காய் பால், 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ரெண்டும் சேர்த்தா 1.25 கிளாஸுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். இது கரெக்டான ரேஷு. இந்த தேங்காய் பாலும் தண்ணி ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த இடத்துல உப்பு கரெக்டாக இருக்க செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு பிறகு குக்கர் மூடி போடுறோம். குக்கர் மூடி போட்ட பிறகு கரெக்டாக மீடியமான ஃப்ளேமில் வைங்க. அதே டைமில் ஒரு 3 விசில் விட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் பால் சாதம் ரெடி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டைலில் தேங்காய் பால் சாதம் நல்லா உதிரியாக எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த தேங்காய் பால் சாதம் அந்த மசாலாவோட போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்படி பண்ணும்போது என்னன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே டைமில் அந்த மாய்ஸ்டர் இருக்கும். அந்த ஈரப்பதம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் இந்த மெத்தடில் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அருமையான ஸ்டைலில் நல்லா உதிரியாக தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இது தொடர்ந்து காலிஃப்ளவர் பெப்பர் வறுவலுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தோமா? காலிஃப்ளவர் மிளகு வறுவலுக்கு தேவையான பொருட்கள்: முழு காலிஃப்ளவர் 1 நம்பர், பிளாக் பெப்பர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 2 நம்பர், தக்காளி 1 நம்பர், காய்ந்த மிளகாய் 3 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், முந்திரி பருப்பு 8லேருந்து 10 நம்பர், முழு சோம்பு 1/2 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, இடிச்ச பூண்டு 15 பல்லு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்.
இந்த காலிஃப்ளவர் மிளகு வறுவலுக்கு நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா, ஃபஸ்ட்டு கடாயில் தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் முழு கரம் மசாலா போட்டிருக்கேன். அதாவது ஒரு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிட்ஜ் இலை, இதுக்கப்புறம் உப்பு, அதுக்கு பிறகு கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த காலிஃப்ளவரும் இந்த தண்ணியில் போடுறோம். அதுக்கப்புறம் மஞ்சள்தூள், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை நல்லா குக் பண்ணுறோம். நீங்கள் நார்மலாக வீட்டில் காலிஃப்ளவர் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, வெங்காயம்லாம் வதக்கி அப்படியே மசாலா போட்டு காலிஃப்ளவர் போட்டு கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஆனால் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிளகு ஜஸ்ட்டு பெரட்டிக்கணும். அதனால தான் வறுவல் சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ரெசிபிக்கெலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மாதிரி தான் பண்ணணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த காலிஃப்ளவரை கரெக்டாக வேக வச்சு எடுத்துகிறோம். அதே டைமில் இந்த காலிஃப்ளவர் மேஷ் ஆகக்கூடாது. இப்போ ரெடியான இந்த காலிஃப்ளவரை அப்படியே எடுத்து இன்னொரு தட்டில் வச்சிடறோம். இதுக்கப்புறம் தாளிப்பு போட்டு இந்த காலிஃப்ளவரை நம்ம டாஸ் பண்ண போகிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அகலமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இந்த கடாயில் தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் சோம்பு, இடித்த பூண்டு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய். இந்த காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி ஒன்றும் பாதியாக உடச்சி போடுங்க. அதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை, அதுக்கு பிறகு வதக்க ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் அந்த பூண்டு லைட்டாக வதக்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த முந்திரி பருப்பு போடுறோம். நார்மலாக வந்து இந்த மாதிரி ரெசிபிக்கு நிறைய பேர் வீட்டில் முந்திரி பருப்பு போட மாட்டேங்க. ஆனால் முந்திரி பருப்பு நீங்கள் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அடுத்த ஸ்டேஜ் போகும்போது என்ன ஆகிட்டுனா, அந்த மசாலாவோட அந்த முந்திரி பருப்பு எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும், கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். அதனால தான் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம் நீங்கள் 1/2 கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணியும் போடலாம், அப்படிலாம் இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணியும் போடலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் என்ன கேட்டேன்னா, கரெக்டாக ஒரு 50% அளவுக்கு, அதாவது பாதி வெக்காடு சொல்லுவாங்களே அந்த மாதிரி 50% அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். நீங்கள் நல்ல வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக பெப்பர் போடுறதுனால டேஸ்ட்டு மாறும், உங்களுக்கு பிடிக்காது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள், அதுக்கு பிறகு தனியா பவுடர். இந்த இடத்துல சில்லி பவுடர் போடலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது சில்லி பவுடர். இந்த தனியாத்தூள் போட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றின பிறகு இந்த மசாலாவை குக் பண்ணுறோம். அதாவது அந்த தனியாத்தூள் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றினா மட்டுமே போதும், அதிகமான தண்ணி வேண்டாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, நான் சொன்ன குவான்டிட்டி மிளகுத்தூள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். இந்த மிளகுத்தூள் போட்ட பிறகு அந்த வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, அப்படி குக் பண்ணால் கசப்பு தன்மை வந்துடும். அதனால் மிளகுத்தூள் போட்டு வெங்காயத்தில் ஜஸ்ட் பரட்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி மசாலா ரெடியாக இருக்கும். அதுக்கு பிறகு வேக வச்ச அந்த காலிஃப்ளவர் இதில் போடுறோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் நீங்கள் எடுத்த உடனே போட்டுக்கூடாது. இந்த தக்காளி வந்து ஜஸ்ட்டு கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் போடுறேன், வேறு எதுவுமே இல்லை. அந்த காரத்தோட அந்த தக்காளி சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த புளிப்பு இருக்கும். அதனால தான் இந்த தக்காளி கடைசியாக போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதை அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம். எண்ணெய்னா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டால் போதும். கடைசியாக மீதி உள்ள மிளகுத்தூளை போட்டு நல்லா பரட்டி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் மிளகு வறுவல் ரெடி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் இந்த காலிஃப்ளவர் மிளகு வறுவல் எப்படி பண்ணுறது எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ரெகுலராக பண்ணுற மெத்தட் இல்லை. கடைசியாக இந்த மூடி போடும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். ஒரு 10 நிமிஷம் தம் அனுப்பி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்பைஸியான ரெசிபி ரெடி. இதோட சால்னா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். சால்னா நம்ம எப்போ போல் நீங்கள் நிறைய விதமாக பண்ணியிருப்பீங்க. இந்த சால்னாவில் கொஞ்சம் வேர்கள்லாம் போட்டு ஒரு அல்டிமேட்டான ஸ்டைலில் கொடுத்துருக்கேன், எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ இந்த சால்னாக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? சால்னாக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் 3 பத்தை, வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன், உடச்ச கடலை 3/4 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 3 நம்பர், தக்காளி 2, காய்ந்த மிளகாய் 5-6 நம்பர், பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த சால்னாக்கு தேவையான பொருட்கள்.
ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சால்னாக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக நிறைய விதமான மசாலா ரெடி பண்ணியிருப்பீங்க சால்னாக்கு. இது ரொம்ப ஈஸியான சால்னா, அதுவும் பர்டிகுலராக இதில் வேர்க்கடலை போட்டு பண்ணியிருக்கேன். இந்த வேர்க்கடலை போட்டு பண்ணும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ப்பான டேஸ்ட் கொடுக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் இந்த கடாயில். இதுக்கு பிறகு சோம்பு, வேர்க்கடலை, காஞ்சி மிளகாய், பச்சை கருவேப்பிலை, தேங்காய் இதெல்லாம் போட்ட பிறகு இதை நல்லா வறுத்துருங்க. அதே டைமில் பொட்டுக்கடலை போட்டுருங்க. பொட்டுக்கடலை அதிகமாக வேண்டாம், ஏங்கிட்டுன்னா அதிகமாக போட்டால் உங்களுக்கு மாவு மாதிரி தன்மை வந்துடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பொட்டுக்கடலை கம்மியாக போட்டு வேர்க்கடலை அதிகமாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு தேங்காய் அதிகமாக இருக்கணும், அதுக்கு பிறகு வேர்க்கடலை, அதுக்கு பிறகு பொட்டுக்கடலை. இதுதான் ரேஷு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். இப்போ பார்த்தீங்களா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வருதில்ல, இந்த மாதிரி நல்லா வரணும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக போட்டு வறுத்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வறுக்கிறதுக்கு. நீங்கள் வீட்டில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கலர் வந்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அரைக்க வேண்டியதான். இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டிருக்கேன். போட்ட பிறகு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க, குறைன்னு இருக்கக்கூடாது, சரிங்களா? இப்போ பார்த்தீங்களா இந்த மசாலா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நார்மலாக எப்பவும் போல் வெங்காயம் தக்காளி நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை போட்டு குக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக சோம்பு போடுறோம். இந்த இடத்துல அதிகமான சோம்பு வேண்டாம், நம்ம ஆல்ரெடி மசாலா யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்ட பிறகு ஒரு பச்சை மிளகாய் 1/2 கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்ட பிறகு கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் எப்படி ரெடி ஆகணும் கேட்டிங்கன்னா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அடுத்த ஸ்டேஜ் போகலாம். அந்த வெங்காயம் வதங்காமல் இருந்தால் இனிப்பு தன்மை வரும். அதனால தான் வெங்காயம் இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா சாத்தே பண்ணுறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் தக்காளி போடுறேன். இப்போ இந்த தக்காளி போட்ட பிறகு நல்லா வதக்க ஆரம்பிங்க. இந்த தக்காளி வதங்குற டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கிட்ட இருக்க பேசிக் பவுடர் மசாலா யூஸ் பண்ணுறோம். அதாவது மஞ்சள்தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர். கொஞ்சம் சில்லி பவுடர் கம்மியாக போட்டிருப்பேன், தனியா பவுடர் கொஞ்சம் அதிகமாக போட்டிருப்பேன். அதே டைமில் ரொம்ப அதிகமான தனியா பவுடரும் வேண்டாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா அந்த மசாலா, வெங்காயம், தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆன பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது கொதிக்க விடுறோம். இப்போ பார்த்தீங்களா அந்த வெங்காயம் தக்காளி தொக்கு மாதிரி வந்திருக்கா. இந்த மசாலா வெந்திருக்காது, ஆனால் இந்த மாதிரி வதங்கி வர டைமில் தொக்கு மாதிரி வரணும். அதுக்கு பிறகு தான் தண்ணி ஊற்றி கொதிக்க விட ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் கொதி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அரைச்சி வச்சுருக்க சால்னா பேஸ்ட் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா சால்னா ரெடி. ரொம்ப சிம்பிள் தான். மசாலா ஃபஸ்ட்டு வறுத்து அரைக்கிறீங்க, அதுக்கப்புறம் வெங்காய தக்காளி நல்லா கூட்டி எடுக்கிறீங்க, அதுக்கு பிறகு இந்த பேஸ்ட்டும் போட்டு குக் பண்ணி எடுத்தீங்கன்னா ரெடி. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த வேர்க்கடலாம் போட்டதுனால நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த மசாலா நல்லா வேகாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக வேர்க்கடலோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த பச்சை வாசனை தெரிய வரும். நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்குன்னா ஒரு சூப்பரான சால்னா ரெடி.